வணக்கம் நேர்களே, இது வேந்தர் டிவியின் திண்ணை ஆ முதல் அக்பரை விவாத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிகழ்வுகளை ஆக்கப்பூர்வமாக விவாதிக்கும் திண்ணையில் இன்று நாம் விவாதிக்க இருப்பது வர்தா புயலால் கற்றதும் பெற்றதும் என்ற தலைப்பில். கடந்த திங்கட்கிழமை சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களை வர்தா புயல் கடுமையாக தாக்கியது. அதனுடைய தாக்கங்களை நாம் காட்சியல் ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகள் மூலமாக நிச்சயமாக அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த புயலின் தாக்கத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? இதே டிசம்பர் மாதங்களில் நாம் பெருமழையினால் பல சேதங்களை சந்தித்திருக்கின்றோம். சில ஆண்டுகள் பின்னோக்கி சென்றால் சுனாமி இதே டிசம்பரில் பல தாக்குதல்களை சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களிலே அது தன்னுடைய தன்மையினை காட்டியிருக்கின்றது. அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற பல கேள்விகள் இந்த புயல் தாக்கத்தின் மூலமாக எழுகின்றன. அதை தாண்டி இந்த புயலில் பெருமளவில் மரங்கள் எழுந்து நின்ற மரங்கள் எல்லாம் வீழ்ந்து கிடந்ததை நாம் பார்க்க முடிந்தது. மரங்களின் மயானமாக குறிப்பாக சென்னை இருந்ததை நாம் காண முடிந்தது. இவற்றிலிருந்து நாம் அடுத்த கட்டத்திற்கு எப்படி பயணிக்கப் போகின்றோம், என்ன பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம், கற்கப் போகின்றோம், இவற்றை பற்றியெல்லாம் நாம் இன்றைய திண்ணையில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இது பற்றி பேசுவதற்காக சென்னை வானிலை ஆய்வு மையத்தினுடைய முன்னாள் இயக்குனர் திரு எஸ்.ஆர். ரமணன் அவர்களும், வன ஆர்வலர் திரு சரவணன் அவர்களும், பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு வெற்றிச்செல்வன் அவர்களும், அரசியல் விமர்சகர் மற்றும் புவியியலாளர் திரு ஐயநாதன் அவர்களும் நமக்கு வந்திருக்கின்றார்கள். அத்துணை பேரையும் இந்த திணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சார், நம்ம இந்த விவாதத்திற்குள்ளாக அந்த கலந்துரையாடலுக்குள்ள போவதற்கு முன்னாடி அந்த புயலுடைய தாக்கத்தை சில படக்காட்சி இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம தொடரலாம். நிறைய காட்சிகள் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது ஒரு சின்ன தொகுப்பு தான். குறிப்பாக சென்னையில் உள்ள பாதிப்பு மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்தது. இந்த ஒட்டுமொத்த காட்சியில் அதிகமாக இடம்பெற்றது இந்த மரங்கள் விழுந்து விடக்கூடிய காட்சிகள். மின்கம்பங்கள் நிறைய பலாயிரம் மின்கம்பங்கள் சாய்ந்திருக்கின்றன. அதை தாண்டி மரங்கள் தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறது. அது பற்றி தான் தொடர்ந்து ஊடகங்களில் கூட விவாதிக்கப்படுது. திரு எஸ்.ஆர். ரமணன், குறிப்பாக மரங்களுக்கு அது போகிறதுக்கு முன்னாடி இந்த புயல் குறித்த உங்களுடைய முதல்கட்ட கருத்துக்கள் சொல்லுங்கள், தொடர்ந்து நம்ம பேசலாம். பொதுவாக இந்த புயல்னால இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு தெரியும். இந்த வைசாகில் ஹுத்ஹுத் புயல், நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை தானே புயல் கடலூரில் வந்தது. இதெல்லாம் பலா மரங்கள், தென்னை மரங்கள்லாம் பாதிக்கப்பட்டது. கண்டிப்பாக இந்த காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதன் காரணம் தீவிர புயலாக கடந்தது. அதனால் கண்டிப்பாக இதன் மூலம் மரங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு கீழே விழுங்கிறது தெரியும். இருந்தாலும் அதை கண்டிப்பாக அடுத்த கட்டத்தை நம்ம பார்க்கணும். நடந்து போயிடுது. இந்த மரங்களை திருப்பி ரீபிளான்ட் பண்ணலான்னு வச்சுங்க, திருப்பியும் மரங்களை வளர்க்கலைன்னாக்க நம்மளுக்கு நகரமயமாதல் காரணத்தினாலே உங்களுக்கு கட்டடங்கள் இருப்பதன் காரணத்தில் வெப்பநிலை உயர்வதற்கான வாய்ப்புண்டு. பொதுவாக அதிகமாக வாய்ப்புண்டு. அதனால் திருப்பியும் இந்த மரங்கள் வைப்பதன் மூலம் இந்த இலை நீராவி போக்கின் மூலம் ஓரளவுக்கு அந்த வெப்பத்தை கட்டுப்படுத்த முடியும். நிச்சயமா. திரு வெற்றிச்செல்வன், இது காற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது இது மாதிரி நடக்கிறது இயல்பு தான் அப்படிங்கிறது திரு அமரனுடைய கருத்தாக இருக்குது. அது உண்மையான கருத்தும் கூட. அது இயல்பு தான், அது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் என்ன அப்படிங்கிறது பார்த்தா, எந்த மாதிரி மரங்கள் விழுந்திருக்கு அப்படிங்கிறது. நம்மளுடைய நேட்டிவ் ஸ்பீசிஸ் இந்த புயலை தாங்கி நின்றுருக்கு.
பிரிட்டிஷர்ஸ் காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட அயல் நாட்டு சார்ந்து இருக்கக்கூடிய தாவர வகைகள் தான் வந்து அதிகமாக பாதிப்புள்ளாயிருக்கு. அப்போ இந்த ஒரு இக்காலஜிக்கல் பேலன்ஸ், அந்த ஜியோகிராஃபிக்கல் அடாப்டேஷனையும் நம்ம வந்து சேர்த்துதான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. இந்த இந்த புயலை மட்டும் ஒரு தனி ஒரு இன்சிடெண்ட்டாக நாம் எடுத்து பார்க்குறோம். அது தப்புன்னு நான் நினைக்கிறேன். வந்து கடந்த வருடம் நீங்கள் குறிப்பிட்டது போல நாம் ஒரு வெள்ளத்தை சந்தித்தோம். அதற்கு முன்பாக 2009 தானே புயல் செய்தோம். அப்போது இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இயற்கை சீற்றங்களை ஒட்டுமொத்தமாக நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். அந்த நிலையில தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன் இப்போ தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் நடக்கின்றன? அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காரணிகள் என்ன? அதை நாம் எதிர்கொள்வதற்கு நாம் தயாராகிவிட்டோமா? அந்த அளவுக்கு நம்முடைய கட்டுமான திட்டங்கள் வசதி சரியாக இருக்கின்றன, அரசனுடைய திட்டங்கள் அதுக்கு எதிர்கொண்ட அளவுக்கு இருக்கின்றன என்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படிதான் நம்ம வந்து பார்க்கணும். ஒவ்வொரு இன்சிடென்ட்டா நீங்க தனித்தனியாக செப்பரேட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னா அதுக்கான நிரந்தரமான ஒரு தீர்வு. நம்ம அதனால தொடக்கத்துல சொன்னோம், இது அடுத்தடுத்து நம்ம பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த புயல் வந்ததுனால இதை ஒட்டி நம்ம பேசுறோமே தவிர இதை சேர்த்து தான் பார்க்கணுங்கிற உங்க கருத்து நிச்சயமா ஏற்கத்தக்கது. திரு சரவணன் அவர் வெற்றிச்செல்வன் குறிப்பிடும் போது அந்த நேட்டிவ் பீசஸ் அந்த விஷயத்தை தொட்டு போனாங்க. என்ன மாதிரியான மரங்கள் இந்த நகரத்தில் இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளணும். இந்த நேட்டிவ் ஸ்பீஷீஸை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான மாற்று நிலைப்பாடுகளும் கிடையாதுங்க. கண்டிப்பாக வந்து நேட்டிவ் ஸ்பீஷீஸ் இருக்கிறதுல வந்து அதற்கான பயன்கள் வந்து நிறையா இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் இப்போ இன்றைக்கி சென்னை மாதிரி இருக்கக்கூடிய இத்தனை நகரமயமாக்கல் பட்ட இடங்களில் அந்த நேட்டிவ் ஸ்பீஷீஸையே வந்து நம்ம வந்து மேக்சிமம் எப்படி அதை கொண்டு வர முடியுங்கிறதுக்கான நிலைப்பாடுகளை நம்ம ஆராய்ந்து தான் அதை செய்ய முடியும். நடைமுறை சிக்கல்கள் சொல்கிறீங்க? ஆமாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேட்டிவ் ஸ்பீஷீஸை வந்து நம்ம வளர்க்கும் போது அதுக்கு தேவையான நீர் தினம் கொடுக்கணும், அதை வளர்க்குறது பிடிக்கிறதுலாம் இருக்குது. இன்றைக்கி முக்கால்வாசி நகரமயமாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேயாதது, இல்லை தண்ணி மிகவும் குறைவாக தேவைப்படக்கூடியது, இல்லை வேறு எந்த விதமான மனிதரால் தேவையான ஒரு மெயின்டெனன்ஸ் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய மரங்களை தான் வந்து பெரும்பாலும் இன்னைக்கு நம்ம வந்து அதை ஒரு நிழல் தருவதற்காகவோ இல்லை அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக தான் இன்னைக்கு நிறைய நகர்ப்புறமாதலில் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை கண்டிப்பாக ஆராய்ந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். திரு ஐயநாதன், இப்போ இவ்வளவு மரங்கள் விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்த புயல் வலுவா இருந்தது அப்படின்னு சொல்றதா, அந்த மரங்கள் பலம் இல்லாமல் இருக்குன்னு நம்ம அதை கருத முடியுமா? புயல் வலுவாக இருந்தது என்பது உண்மை. 130 கிலோமீட்டர். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நம்ம சென்னைக்கு வந்துட்டு புயலை நேரடியாக எதிர்கொண்ட சம்பவம் வந்துட்டு சற்றேறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனோம். பொதுவாக கடலூரை வந்துட்டு தாக்காமல் விட்டுச்சு அப்படின்னோம்னா அடுத்தபடியாக அந்த புயலினுடைய மையம் ஆந்திராவை நோக்கி போகும், அல்லது விசாகப்பட்டினம் அல்லது மசூலிப்பட்டினம் அப்படிதான். இப்போ இந்த புயல் கூட மசூலிப்பட்டினம் தான் முதல்ல வானிலை ஆய்வு மையம் சொல்லிச்சு. நம்ம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த புயல் தான் மழையை கொண்டு வருகிறது. நமது தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை என்ற ரெண்டுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னோம்னா, பேஸ்ட் ஆன் லோ ப்ரெஷர் ஏரியா, அது நகர்ந்து வலுப்பெற்று புயலாகி கரையை நெருங்க நெருங்க மழை அதிகமாகி கடைசியில் புயல் கரையை கடக்கும்போது மிகப்பெரிய அளவிற்கு மழை பெய்யும். அப்போ இந்த பருவமழை என்பது புயல் சார்ந்த மழையே அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு புயலின் தாக்கத்தை பொறுத்து நம்ம சொல்கிறோம் 130 கிலோமீட்டர் அப்படின்ட்டு. உலகத்தினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளில் சமீப காலங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய புயல்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 250 கிலோமீட்டர் 260 கிலோமீட்டர் வேகத்திலலாம் வீசிருக்கு. ஃப்ளோரிடாவில் உருவான ஒரு புயல் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தென்சீன கடற்பகுதியில், ஜப்பானில், சமீபத்தில் தாய்வானில் இங்கேயெல்லாம் தாக்கின புயலோடு ஒப்பிட்டா நம்மளுடைய வர்தா புயல் வந்துட்டு சற்றக்குறைய ஒரு கருணை மனம் படைத்த புயல் தான் அவர். அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் மரங்கள் பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு விடயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம இயற்கையாளர்கள், நம்ம புவிசார் இவர்களெல்லாம் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ரொம்ப முக்கியமானது, நாம் கட்டடங்களை கட்டி கட்டி உயர எழுப்பும்போது சூரிய ஒளியை நோக்கி செல்லக்கூடிய தாவரத்தினுடைய வளர்ச்சி அதனுடைய உயரத்தை விட தாண்டி செல்கின்றது. சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மரங்கள், வேப்ப மரங்களே பார்த்தீங்கன்னா 2-3 மாடியை தாண்டி மேலே போய் நிற்கும். அப்போ கிளை எங்கே விருத்தி அடையுதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கிளைகள் வந்துட்டு நிறைய இருக்கும். கீழே இருக்கிற தண்டு வந்துட்டு ரொம்ப உயரத்துக்கு வந்துட்டு அந்த நடுமரம் பெருசாக போயிடுது. அப்போது இந்த சுழற்றி புயல் காற்று வந்துட்டு இப்படி ஒரு திசையிலேருந்து இப்படி ஒரு திசையை நோக்கி வீசுறதில்ல, அது சுழற்றி அடித்து வீசக்கூடிய புயல் அது. அப்படி வீசும்போது பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய கிளைகளை சுற்றி அது வந்துட்டு இழுக்கும் பொழுது அப்படியே இடம் பெயர்ந்து வேரோடு பெயர்ந்து விடுகிறது. இதை கண்ணால் நாங்கள் எங்கள் வீட்டாண்டெல்லாம் பார்த்தோம். அப்படியேப்பட்ட இது வருது. ரெண்டாவது விஷயம், நண்பர் சொன்னதை போல், வெற்றி சொன்னதை போல், நாம் வந்துட்டு என்னென்னா நம்ம மண்சாரா மரங்களை நம்ம வந்துட்டு நிறைய இது பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு இந்த மழை மரம் என்று சொல்லக்கூடிய தூங்கும் மூஞ்சி மரம், அதனுடைய பூக்கள் அழகாக இருக்கும். ஆனால் மரம்
பலமும் மற்றது பயனும் மற்றது. அது வந்துட்டு நிறைய என்னாச்சு முறிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு. நிறைய நம்மளும் இந்த விழுந்த மரங்கள்ல எண்ணிக்கை அதுதான் அதிகம். எனவே இந்த புயல் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்துட்டு நம்ம எப்படின்னா ரொம்ப எப்படி ஒரு ஜப்பானியர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களோ நிலநடுக்கத்தையும் புயலையும், இதே போல நாமும் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி நமது வாழ்க்கையை தகவமைத்துக் கொள்ள வேண்டும். அதை தாண்டி இப்போ இந்த மரங்கள் அந்த கிளைகள் மேல நம்ம நீளமா போகிற ஒரு கருத்தை சொல்றீங்க திரு வெற்றி. அது மட்டும் அது காரணமா இருக்குமா? அதை தாண்டி அந்த வேர்களை வலுப்படுத்தக்கூடிய அளவிற்கு இங்க உள்ள நிலப்பரப்பு இருக்கா? ஏன்னா நம்ம சாலைகள் போடுற தார் சாலைகள், சிமெண்ட் ரோடு இந்த மாதிரியான மேல போகும்போது அந்த வேர்கள் எந்த அளவுக்கு பலம் இழக்கு, அதற்கான நீர் பரப்பு அல்லது நீர் கிடைக்கிற வாய்ப்புகள் குறைவு கூட இது விழுவதற்கான ஒரு காரணமா இருக்க முடியுமா? ஆமாம், நிச்சயமாக. ஏன்னா நீங்கள் ஒரு மரத்துக்கான அதை ஒட்டி எப்படி ரோடு போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி தான் ரோடு போடணும். கொஞ்சம் கேப் விட்டு கூட நம்ம பண்ணல. ஒரு மரத்தினுடைய அளவு அன்றைக்கி ரோடு போடுற அளவுக்கு என்ன இருக்கோ அதை நிர்ணயிச்சுடுறோம். இதுக்கு மேலே நீ வளராத, இவ்வளோ இருந்துட்டா போதும் அப்படிங்கிறது. அதுக்கான நீர் போவதற்கான கேப் கொஞ்சமாக இடைவெளி விட்டு நீங்கள் சாலைகள் அமைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பார்வை நம்மளுடைய போக்குவரத்து துறைக்கும் இல்லை, நம்மளுடைய முனிசிபாலிட்டியும் ஊராட்சி நகராட்சிக்கும் கொடுக்கப்படவில்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போ ஒரு நகரத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இயற்கை சூழலை பாதுகாப்பதற்கான தனியாக ஒரு திட்டம் உங்களுக்கு வேணும். அது நம்மளுடைய CMDA ரூல்ஸில் இருக்கணும். CMDA ரூல்ஸில் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் அப்படிங்கிறத வரையறுத்து வைத்திருக்கார்கள். எந்தெந்த பகுதியெல்லாம் சூழலுக்கு முக்கியமான பகுதி என்று வரையறுத்து வைத்திருக்கார்கள். சென்னையில் எவ்வளோ காடு பரப்பளவு இருக்கின்ற ஒரு வரையறை நமக்கு இருக்குது. இப்போ 3% காடுகள் இங்கே இருக்குது. இன்னும் சென்னையில் மிச்சமாக இருக்குது. 70 வந்து பார்த்தீங்கன்னா 17% காடு இருந்திருக்கு. இன்றைக்கி 3%. ஆனால் இந்த காட்டுப்பகுதியை அப்படியே காடுகளாக வனமாக பாதுகாப்பதற்கு நம்மளுடைய சட்டங்களில் என்ன திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறதா பிரச்சனை. நமக்கு இந்த இடத்தெல்லாம் நோ டெவலப்மெண்ட் ஜோனாக அறிவிச்சிருக்கணும் நியாயமாக. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அறிவிக்கல. அந்த இடமே எல்லாமே வந்து வேற பயன்பாடுகளுக்கு என்று வேணாமல் பயன்படுத்திக் கொள்வதற்காக நம்மளுடைய சட்டங்கள் வரையறுப்பட்டுள்ளன. நகர்முகமாதலில் உள்ள சிக்கல்களை சொல்றீங்க, திட்டமிடுதலில் உள்ள குறைபாடுகளையும் சொல்றீங்க. அதே மாதிரி திரு ரமணன் நீங்க பேசும்போது நடந்து போச்சு, இனிமேல் அடுத்த இந்த இவ்வளவு இழந்த மரங்களை நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்து இது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறது நீங்க முதல்ல சொன்னீங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த மரக்கன்றுகள் நடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு விழா மாதிரி தொடர்ந்து தமிழகத்தில், இந்தியா முழுக்க தமிழகத்திலே நிறைய அமைப்புகள், சிறு சிறு அமைப்புகள், சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அதுவும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இலவசமாக கூட மரக்கன்றுகளை கொடுக்குறாங்க, அதை நட சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் நாங்கள் முன்பு திரு சரவணனோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அவ்வளோ மரங்கள் நட்டிருந்தா இப்போ வந்து தமிழ்நாடே மரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை கூட முன்னாடி சொன்னாங்க. அந்த மரக்கன்றுகள் நடுறதுங்கிறது அது ஒரு விழாவா, ஒரு சம்பிரதாயமாக போச்சுதா? அதை எந்த அளவுக்கு நம்ம அது ஒரு முறையாக செய்கிறோம்? இப்போ மரக்கன்றுகள் சொல்கிறோம், சில சமூக யூக்காலிப்டஸ் வளர்க்குறோம். சில யூக்காலிப்டஸ் மரங்கள் வளர்த்தா மற்ற மரங்களுடைய வளர விடாது, அந்த தண்ணி ஈர்த்து கொள்ளுங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது உள் பகுதி போன்ற பொள்ளாச்சி பகுதியில் கூட நம்ம தென்னை மரத்தை பார்க்குறோம். அங்கே தென்னை மரமே தேவையில்லை. தென்னை மரங்கிறது கோஸ்டல் ஈகோ சிஸ்டம். கடல் பக்கத்தில் இருக்கிற இடத்துல இருந்தால் கரெக்டாக இருக்கும். அந்த ஈரப்பதத்தை ஈர்த்து கொள்ளும். அது நிலத்தடி நீரை ஈர்த்து கொண்டுனா நிலத்தடி நீர் தான் குறைஞ்சி போகும். அதனால் அதிக தண்ணீரையும் ஈர்க்காமல் எடுத்துக்கொள்ளாமல் நல்ல வளரக்கூடிய மரங்களாக, நமக்கு மண்ணுக்கு ஏற்ற மாதிரி மரங்களாக தேர்ந்தெடுத்து அதை பயிர் பண்ணால் அதான் சிறந்தது. நிச்சயமாக தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. குறிப்பாக மரக்கன்று நடுதல் குறித்து, அந்த மரக்கன்று நடுதலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அது குறித்தும் நாம் தொடர்ந்து திண்ணையில் பேச இருக்கின்றோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வர்தா புயலால் கற்றதும் பெற்றதும் என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு சரவணன், நம்ம இடைவேளைக்கு முன்பு சொன்ன மாதிரி இந்த மரக்கன்று நடுதலில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, அதில் என்னென்ன தவறுகள் நடக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், அதில் இன்னும் நமக்கு வந்து இந்த மரக்கன்று நாற்றுகளை வந்து உருவாக்கி நம்ம கொண்டு போய் மரம் நடவு செய்வதற்கு பண்ணுறதில் இன்னும் நிறைய புரிதல்கள் தேவைப்படுதுங்க. இன்றைக்கி வந்து நம்ம நிறைய விதைகள் வந்து பார்த்திங்கன்னா, சில விதைகள்லாம் ஒரு 18 வகையான தாவரங்கள் யானை தின்னு அது எச்சம் போனால் தான் வந்து முளைக்குங்கிற அளவுக்கு வந்து சில
கம்பல்ஷன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு எக்கோசிஸ்டம் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விதை பரவலில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான விதைகள் வந்து பரவப்பட்டு அது வந்து நிறையா மரங்களாக உருவெடுத்து வருது. அது பார்த்திங்கன்னா எந்த விதமான டொமஸ்டிகேஷனும் இல்லாமல் எத்தனை விதமான சீற்றங்களையும் தாண்டி தண்ணி ஊற்ற அவசியம் கிடையாது, மண் தேவையில்லை, செவுறு இடுக்குகள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதை நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கோம். அது மாறா நம்ம வந்து ஒரு நர்சரியை வந்து ஆரம்பித்து அந்த நர்சரியில் வந்து நம்ம வளர்த்தி நம்ம வந்து செய்கிறோம். அதுக்கு நம்ம எவ்வளோ பாதுகாப்பு நம்ம கொடுத்து வச்சுக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த மரம் வந்து வளர்கிறதுக்கான ஒரு திறமையில தான் இருக்கோ தவிர இத்தகைய ஒரு சீற்றங்களை வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு தன்மையில குறைந்து காணப்படுவதாக தான் நான் கருதுறேன் சார். இருந்தாலும் அந்த மரக்கன்று நடுறதுங்கிறத நம்ம வந்து விட்டுற முடியாதுல்ல. நம்ம இயற்கை சார்ந்து நம்ம அந்த மரக்கன்று நம்ம மரக்கன்று நடுறோம். அந்த மரக்கன்று நடும்போது அந்த மாதிரி டொமஸ்டிகேட் பண்ணப்பட்ட நர்சரியில வளர்க்கப்பட்ட ஒரு மரக்கன்றை வந்து எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்து வளர்க்க முடியுமோ வளர்க்குறோம். அது இல்லாமல் சார் இப்போ சொன்ன மாதிரி ரொம்ப ஹைட்டு போகுதுன்றோம். ஏன்னாக்கா அது வந்து இந்த இபி லைன் வரும், இந்த லைன் வரும், அதனால அதை வந்து ப்ரூன் பண்ணி அதை இன்னும் உயரமாக மேலே போகிறதுக்கு பண்ணுறாங்க. தேவையில்லாமல் அதிகமான உயரங்களுக்கு அது வரதுனால உங்களுக்கு இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குங்க. ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைமரூபா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டை வந்து இன்னைக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதுக்கு பதில் வந்து இங்கே உள்ள இருக்கக்கூடிய புங்கனை வந்து இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக கொஞ்சம் பண்ணிட்டாக்கா அது ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் அதை நம்ம பெரிய நல்ல ரிசல்ட் வரும். பட் ஆனால் இந்த சைமரூபா அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த காய்களை வைத்து எண்ணெய்கள் உற்பத்தி செய்ய முடியும், நாளைக்கு அதிலிருந்து ஒரு காமர்ஸ் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கோட மட்டுமே தான் வந்து நிறைய விதமான இப்போ இதெல்லாம் வந்து சவுத் அமெரிக்காவிலிருந்து இங்கே கொண்டு வந்து டொமஸ்டிகேட் பண்ணி நம்மளுடைய சூழலுக்காக கொண்டு வரப்பட்ட தாவரங்கள் இதெல்லாம். ஏன்னா அது மாதிரி சில இடங்கள்ல தமிழகத்துல கூட நடந்திருக்குது. இந்த விழுந்த மரங்கள் அல்லது இந்த சாலைகள் விரிவாக்கத்தின் போது சில மரங்களை வெட்டாம அதை அப்படியே பெயர்த்து ஒரு தொழில்நுட்பத்தோட இன்னொரு இடத்துல கொண்டு நடுவதற்கான முயற்சிகள் நிறைய நடந்திருக்கு. அது சென்னையில் அந்த மாதிரி இது சாத்தியம் இருந்திருக்கு, அந்த மாதிரி நடந்த மாதிரி தெரியல. இல்லை நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது வெட்டப்பட்டு கிளைகள் எல்லாம் லாரிகள் ஏற்றப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் கொட்டப்படுது. அந்த முயற்சி இங்க நடக்கலையா? அது வாய்ப்பு இல்லையா? அது வந்துட்டு எல்லா இடத்துலையும் அது சாத்தியப்படும் நான் நினைக்கிறேன். சில இடங்கள் நடந்திருக்குது, செய்யலாம். இப்போதான் பில்டிங்கே தூக்குறோம்ல, அதே மாதிரி இதை செய்யலாம். அதில் ஒன்றும் எதுவும் டெக்னாலஜி இஸ் டெவலப்பிங், அதை பற்றி பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த இயற்கை சார்பு இருக்கு இல்லைங்களா, அதுதான் நீங்கள் முதல்ல கவனம் செலுத்தணும். நம்மளுடைய மண்ணுக்கு ஏற்ற மரங்கள் எது, அந்த மரங்களினுடைய தன்மை யாது, அந்த தன்மை வந்துட்டு எப்படி நம்மளுடைய வாழ்வியல் சூழலுக்கு வந்துட்டு மிக அளவு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத மக்களுக்கு பிள்ளைகளுக்கு கற்பித்து அதையே வந்துட்டு நம்ம செய்யணும். எது நம்மளுக்கு ஒவ்வாததோ அதையெல்லாம் எடுத்தாந்துட்டு வெவ்வேறு பெயர்களில் அழகுக்காக அப்படியெல்லாம் வைக்கிறது அப்படின்றதுலாம் அசோக மரம் அது என்னத்துக்கு? அதை நீங்கள் எடுத்து பாருங்கள், அது எல்லா இடத்துலையும் பேர்ந்து விழுந்து கிடக்குது. முன்னாடியெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஐயா சொன்னார் புங்கை மரம், அரச மரம், ஆலமரம், வேம்பு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா நல்லா விளையும், முடிஞ்சு போச்சுன்னா வந்துட்டு கிளைய விட்டுரும். மாவுக்கும் அதே தான், மாமரத்துக்கும் அதே தான், கிளையத்தான் எடுக்கும். மரம் வந்துட்டு அடியேந்து பெயர்ந்து விடாது, ஏன்னா நல்ல வேர் விட்டு வளரும். பலாமும் அப்படி தான். தானே புயலில் பாதிக்கப்பட்டது பலா மரங்கள் வந்துட்டு உண்மை தான் அது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த புயல் வந்துட்டு அடியோடு வீசி எரிஞ்சிச்சு. அதனால் வந்துட்டு அந்த முந்திரி காடே வந்துட்டு நாசமாக போன போது அப்போ மரங்கள் அங்கே நிற்கிறதுக்கான சாத்தியக்கூறுல தென்னை மரம் தப்பிச்சிச்சு, அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு நிலை. எனவே இந்த ஒரு சூழலை கருதி இந்த சூழல் தொடர்பான ஒரு கல்வி புயலை பொறுத்த வரைக்கும், பருவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அச்சத்தோடு அணுகக்கூடாது. திரு வெற்றிச்செல்வன், அந்த மரங்கள் பற்றிய புரிதல் எந்த இடத்துல தடைப்பட்டதா நினைக்கிறீங்க? ஏன்னா இயல்பா திரு சரவணன் அவர்கள் சொல்லும்போதும் சரி, ஐயநாதன் சொல்லும்போதும் சரி, பல பாரம்பரியமான மரங்கள் வளர்ப்பு நம்மகிட்ட இருந்திருக்கு. இது எந்த இடத்துல ஒரு இடைவெளி ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்க? அரசிடம் தான் இருக்கு. அரசுகிட்ட தான் இந்த சுத்தமாக இந்த புரிதல் இல்லை. இப்போ இந்த தனி மனிதனாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல் கூட அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விதான் இருக்குது ஒவ்வொரு அவங்களுக்கு திட்டத்திலும் பார்க்கும்போது. இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வேறு எங்கே முதல்ல அருந்தது அப்படின்னு பார்க்க வேணும்னா பார்த்தீங்கன்னா, முதல் படியாக இருக்குன்னா 18ஆம் நூற்றாண்டு பிரிட்டிஷார்ஸினுடைய வருகைக்கு பின்பாக அவருடைய உற்பத்தி சார்ந்து தங்களுடைய தேவைகளுக்காக அவருடைய நாட்டுக்கு உற்பத்தி செய்திருக்கக்கூடிய யூக்கலிப்டஸ் போன்ற இந்த மாதிரி தாவரங்களை இங்கே அறிமுகப்படுத்தினாங்க. இன்னும் எக்காலஜிக்கல் இம்பீரியலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவையான பிரிட்டிஷுக்கு தேவையான தேக்குகளை இங்கே உற்பத்தி செய்வது இந்த மாதிரி. அப்போ முதல்ல இங்கே எக்காலஜிக்கலில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு போர் அவர்கள் காலகட்டத்தில் நடந்தது. அதற்கு பின்பாக பசுமை புரட்சி காலகட்டத்தில் அடுத்த இரண்டாம் ஒரு போர் எக்காலஜிக்கல் அகேன்ஸ்டாக நடத்தியிருக்கோம், சூழலுக்கு எதிராக. நம்மளுடைய பாரம்பரிய வேளாண்மை அப்படிங்கிறது முற்றிலுமாக அழிக்கப்பட்டு புதிய வகை
நெல் ரகங்கள் கொண்டு வரப்பட்டன, புதிய விவசாய முறை அறிமுகப்படுத்தப்பட்டன, ரசாயனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. நம்மளுடைய நிலம், நீர் எல்லாமே மாசுபடுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணிகளாக இருந்தது. அடுத்து மூன்றாவது உலகமயமாக்கல் காரணமாக. உலகமயமாக்கலுக்கு காரணம் பின்பாக இருந்து பார்த்தீங்கன்னா, உற்பத்தி நோக்கி மட்டுமே அரசு சிந்திக்கப்பட வேண்டும். வியாபாரம் மட்டுமே வந்துட்டு, சந்தை வியாபாரம் மட்டுமே வந்துட்டு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை நிர்ணயிக்க வேண்டும். அதற்கு தேவையான திட்டங்களை கொண்டு வாருங்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம், நியூ எக்கனாமிக் பாலிசியெல்லாம் கொண்டு வரப்பட்டது. இதனுடைய உச்சபட்ச நோக்கம் என்னவா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, வெறும் வர்த்தகம் என்கின்ற போது எதெல்லாம் பிரச்சனையா இருக்குன்னு பார்க்கும்போது லேபர் லாஸ் அண்ட் என்விரான்மெண்ட் லா, சுற்றுச்சூழல் மற்றும் தொழிலாளர் நல சட்டங்கள், இவை இரண்டும் தான் மாற்றி அமைக்கப்பட்டன. 90களுக்கு பின்பாக வந்த நீதிமன்ற உத்தரவுகளாக எடுத்துக்கொள்ளுங்கள், புதிய சட்டங்களாக இருக்கட்டும், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக இருக்கட்டும், கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் ரெகுலேஷன் ஜோனாக இருக்கட்டும், இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வளத்தை எப்படி நாம் அதிகப்படுத்துவது என்கின்ற நோக்கத்தில் தான் கொண்டு வரப்பட்டதனுடைய இந்த தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருக்கட்டும், சூழலுக்கு கேடு விளைவிக்காமல் எந்த அளவுக்கு நடத்தப்பட வேண்டும் என்ற அம்சங்களோடு கொண்டு வரப்படவில்லை. அதனுடைய எச்ச சொச்சங்களாக தான் நீங்க வந்து பாருங்க. நீங்க மரம் நடணும், நீங்க நானும் தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா அரசு செய்ய வேண்டும் இல்ல, ஃபாரஸ்டேஷன் அவங்க பேசணும் இல்ல, காடுகளை பார்க்க வேண்டும் இல்ல, காடுகளை அழித்து விட்டு நீங்க நகரத்தில் மரம் நடுவது பற்றி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த முரண்பாடுகள் நாம் கேட்கணும் இல்லையா? காடுகளுக்கு பார்க்க வேண்டும் கடமை உங்ககிட்ட தானே இருக்கு. நிச்சயமா பேசலாம். அது இன்னும் சூழலியல் குறித்த சில சட்டங்கள் குறித்து கூட நீங்க சொன்னீங்க, அதை கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியிருக்கு. அதற்கு முன்னால திரு ரமணன், இப்போது இழந்திருக்கக்கூடிய, சென்னை இழந்திருக்கக்கூடிய அந்த மரங்கள் இழந்ததுனால கோடை காலத்தில் என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும்னு நீங்க கணிக்கிறீங்க? அதாவது இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வெப்பத்தை காட்டணும் இப்போ வந்து 2 டிகிரி 3 டிகிரி கூட தான் இருக்குது. காரணம் அந்த கட்டடங்கள் வந்து தான், இயற்கைக்கு பதிலாக கட்டிடங்கள் வந்து வளர்ச்சியை தடுக்க முடியாது. வளர்ச்சி என்பது அவசியம். ஸோ அந்த வளர்ச்சிங்கிறது அவசியங்கும் போது இயற்கையுடன் இசைந்த ஒரு வளர்ச்சியை வச்சோன்னு வச்சுங்க, கண்டிப்பாக அதை ஓரளவுக்கு தவிர்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு வீடு கட்டுறோம், சுற்றி புற சிமெண்ட்டை போடுறோம், அதுக்கு பதிலாக அங்கே புல்லை வளர்த்தோன்னா அந்த ஃப்ளாட்டில் வளர்கிற அந்த வர்ற தண்ணியெல்லாம், மழை தண்ணியெல்லாம் அந்த பூமிக்கு போகும், அனாவசியமாக ரோடுக்கு வராது. ஸோ அந்த அளவில் நிலத்தடி நீரும் உயரும். அந்த மாதிரி அடுத்தது இந்த டெரஸ் கார்டன் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி எதாவது நம்ம வளர்த்தோம் வச்சுங்கோ, கண்டிப்பாக ஓரளவுக்கு அந்த வெயிலோடைய தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். அந்த பில்டிங் இருக்கவங்களும் அதை உணரலாம், ஏன்னா அந்த அளவுக்கு அது பெனட்ரேஷன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். இப்போ இந்த மரத்தை லிஃப்ட் பண்ணி திருப்பி ஃபிக்ஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுக்குள்ள நிறைய செலவாகும். அதுக்கு வெட்டி போடலாம் தான் யோசிப்பாங்க. இல்லைன்னா எங்கே இப்போ பெரிய பெரிய லிஃப்ட்டை கொண்டு வந்து நிறைய ஆட்கள்லாம் பயன்படுத்தி அதை நட்டு ஒரு இடத்த பார்த்து எல்லாம் பண்ணுறது பெரிய காரியம். நடைமுறையில் நிறைய சிக்கல்கள் இருக்கு, சிக்கல்கள் இருக்குன்னு சொல்ல வரீங்க. அதுக்கான ப்ரையாரிட்டி கிடையாது. மரத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு. மரம் தானே, வெட்டு, அது அங்கே வச்சுக்கலாம், இங்கே வெட்டிட்டு அங்கே 4 மரம் வச்சுக்கலாம். அதுவும் தொடர்ந்து சொல்லப்படுது, ஒரு மரத்தை வெட்டினா ஒரு 4 இல்லை, ஏன்னா இந்த வெட்டப்பட்ட மரத்தில் கூட இருந்து வந்து கார்பன் எமிட்டிங் இருக்கும். அதுவுமே இட் இஸ் அ ரீசன் ஃபார் டெம்பரேச்சர் ரைஸுமே இருக்குங்க. ஐயா அவர்கள் வந்துட்டு நகரமயமாக்கலை பற்றி சொன்னார் திரு ரமணன் அவர்கள். அந்த நகரமயமாக்கல், வளர்ச்சி அப்படின்ற ரெண்டும் தவிர்க்க முடியாதவை, அதுவும் உண்மை. ஏன்னா பாப்புலேஷன் அப்படின்றது நகரங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்குது. நம்ம விவசாயத்தை அந்த அளவுக்கு காய போட்டுட்ருக்குறோம், இல்லை காயமடைய செய்கிறோம். ஆனால் இதை வந்துட்டு மற்ற நாடுகள் எப்படி அடாப்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு ரூல் 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு கட்டடம் இருக்கணும் அப்படின்னம்னா அதை சுற்றி 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்காவது க்ரீன் ஃபீல்டு இருக்கணும். உதாரணத்துக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா புல்வெளி, பின்னாடி பார்த்திங்கன்னா புறக்கடைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த புறக்கடை அப்படின்ற இடத்துல பார்த்திங்கன்னா மரங்கள், செடிகள், இதெல்லாம் கம்பல்சரியாக இருக்கணும். இதே மாதிரி இது வந்துட்டு ஒரு குடியிருப்பு பகுதியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னம்னா there will be a green space. அதே மாதிரி ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா முன்னாடியே வந்துட்டு ஏகப்பட்ட இடத்துல வந்துட்டு அந்த தாவரங்கள், பின்னாடியும் தாவரங்கள். ஒரு ரூம்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பேக்ரவுண்டை ஃபுல்லாக வந்துட்டு ஒரு பார்க் மாதிரி அங்கே வச்சுருக்குறாங்க. இது அனைத்தும் நம்ம வந்துட்டு பார்க்கக்கூடியதாகவும் சர்வசாதாரணமாக அணுகக்கூடியதாகவும் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் உள்ளே போனீங்க, நகர்ப்புறத்துக்கு போனீங்க அப்படின்னம்னா அது சிட்னியோ, மெல்போர்னோ, லண்டனோ எங்கே போனீங்கனாலும் மரம் கிடையாது. ஆனால் புறநகர் பகுதிகள் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி திட்டமிட்ட டெவலப்மெண்ட் தான். 600 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் 3 விதமாக கட்டடம் கட்டலாம். ஆனால் இந்த க்ரீன் ரெக்யர்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, இது வந்துட்டு கட்டாயம் வச்சிடணுன்ட்டு. ஏன்னா அவங்க அந்த ஐயா சொன்னார் பாருங்கள், 30 ஆண்டுகளில் 3 டிகிரின்றது இது பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரியும். 3 டிகிரின்றது கடுமையான வெப்பநிலை அது. அப்போது இது வந்துட்டு அந்த இயற்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா there will be a chain of reactions. இதனுடைய தொடர்ச்சியாக அப்படியே வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்துட்டு பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே போகும். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு நம்மளுடைய செயல்திறனே குறையும். நம்மளுடைய செயல்திறன், இயங்குத்திறன் வந்துட்டு குறையும். அப்போது அவர் சொல்லக்கூடிய அந்த இடம் இப்போ விழுந்த மரங்களுக்கு எல்லாம் உடனடியாக அதை ரீப்ளேஸ் பண்ணணும்.
சரவணன் போன்ற ஆட்கள்லாம் வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக சொல்லலை. சில மரங்களை எல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு சூழலில் இருந்து இன்னொரு சூழலுக்கு பெயர்த்தெடுக்கவே கூடாது. அது நல்லதல்ல. அதே போல சில சூழல்களுக்கு ஒவ்வாத மரங்கள், உதாரணத்துக்கு இந்த தைல மரம்னு சொல்லக்கூடிய இந்த யூகாலிப்டஸ், காற்றுல இருக்கிறதே நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் நடந்து போனீங்கனாலே புரியும். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணிச்சு அப்படின்னோம்னா, சமூக நல காடுகள் என்ற பேரில் இதை போட்டு இது பண்ணாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டோல்கேட் நீங்கள் போனீங்க அப்படின்னா செங்கல்பட்டுக்கு பரனூர் கிட்ட பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூகாலிப்டஸ் மரங்கள் இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் கொடைக்கானல்லையும் ஊட்டிலையும் நட்டு வச்சிருக்கிறாங்கங்க. சாயில் எரோஷன் ஏற்பட்டு அதனால தான் நிறைய நிலச்சரிவுகள் அங்கே ஏற்படுது. ஏன்னா இதுங்க தண்ணியை உறிஞ்சி காப்பாற்றாது. மேலே இருக்கிற தண்ணியை உறிஞ்சுறதுனால என்ன ஆகிடும்னா மேலே இருக்கிற சாயில் லூஸ் ஆகிடும். ஒரு மழை பெஞ்சிச்சு அப்படின்னோம்னா அந்த மண்ணெல்லாம் வந்துட்டு போயிடும். அப்போ போயிட்ட உடனே ஒரு காத்தடிச்சுன்னா எல்லாம் வந்துட்டு படுத்துக்கும். இது என்னது இது? இன்னும் நம்ம அடுத்தடுத்த இதில் இந்த சூழலியல் பாதுகாப்பு குறித்த சட்டங்கள் பற்றி கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தெரிவிக்கலாம். மீண்டும் திண்ணைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வர்தா புயலால் கற்றதும் பெற்றதும் என்ற தலைப்பில் நான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு வெற்றிச்செல்வன், நம்ம சூழலியல் பாதுகாப்பு சட்டங்கள் குறித்து நீங்கள் லேசாக கோடிட்டு போனீங்க. நீங்கள் வழக்கறிஞரும் கூட. இந்த சூழல் பாதுகாப்பு குறித்த சட்டங்கள் போதுமானதாக இருக்குதா, இல்லை அந்த செயல்பாட்டுக்கு வரக்கூடிய நிலையில் பல பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல சட்டங்கள் போதுமானது இல்லை. அதனால தான் ஒவ்வொரு வருடங்களும் புதிய புதிய சட்டங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த முதல் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 70களில் வந்துட்டு வாட்டர் ஆக்ட், ஏர் ஆக்ட் என்று தனி சட்டங்கள் கொண்டு வந்து நீருக்காகவும் காற்றை வந்துட்டு மாசுபடாமல் பாதுகாப்பதற்காக 2 விதமான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. அவை 70களில் உலகளவில் எர்த் சமிட் என்று சொல்லக்கூடிய ஒரு மாநாடினுடைய ஒரு தாக்கத்தின் காரணமாக கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதற்கு பின்பாக 80களில் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ற ஒரு சட்டம் கொண்டு வந்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 வரப்பட்ட ஒரு கொண்டு வர சட்டம். அந்த சட்டம் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போபால் அந்த விஷவாயு கசிவு அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. அவ்வளோ பெரிய ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட் நடந்து பல லட்சம் மக்கள் இறந்து போனதுக்கு பின்பாக தான் இந்தியாவில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு ஒரு சிறந்த சட்டம் இல்லை என்ற புரிந்துணர்வு அரசுக்கு வந்துச்சு. அதுக்கு துவக்கத்தில் இருந்த அந்த சட்ட அமைப்புகளில் பல சூழல் பாதுகாப்பு குறித்த விஷயங்கள் அந்த வழிகாட்டும் நெறிமுறைகளா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல கிடையாது. 80களுக்கு பின்னாடி கிடையாது. நான் தான் சொல்றேன் உங்களுக்கு, வாட்டர் அண்ட் ஆக்ட்ல அந்த ஆக்ட்ல வந்து குறைஞ்சபட்சம் எந்த பகுதியை வந்துட்டு காற்றை மாசுபடுத்தாமல் இருக்க வேண்டிய பகுதியாக அறிவிப்பதற்கான ஒரு அதிகாரம் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்கின்ற புதிய ஒரு அரசு அதிகாரம் உருவாக்கப்பட்டது. அவ்வளவுதான், ஒரு அரசு ஆணையம் உருவாக்கப்பட்டது. அதனுடைய செயல்பாடுகள் அதுக்கான போதுமான அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அது இருந்துச்சுன்னா ஏன் நீங்க புது சட்டம் கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியம் வந்துச்சு? இப்ப சென்னையில் ஒரு வனம் இருக்குது, இது கம்ப்ளீட்டா நோ டெவலப்மெண்ட் ஜோனா அறிவிக்கான ஒரு அதிகாரம் அரசிடம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சட்டத்தில் நேரடியாக இல்லை. மறைமுகமாக அவங்க நினைச்சு வந்து செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு சட்டம் கொண்டு வரப்படவில்லை. அப்போ இதுக்கான தேவைகள் இன்னும் அதிகமாக இருக்கின்றது. நிச்சயமா திரு சரவணன், அதாவது சூழலியல் குறித்த அல்லது சூழல் பாதுகாப்பு குறித்த வலுவான சட்டங்கள் போதுமானதா இல்லை, இன்னும் சொல்லப்போனால் அது வலுவா இல்லை, செயல்பாட்டில் குறைபாடுங்கிறது அது அடுத்த கட்டம். சட்டங்களே வலுவா இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வெற்றிச்செல்வன்ட்ட இருக்குது. அரசுகளை குறை சொல்றாரு. பாதுகாப்பு குறித்த அந்த அக்கறை மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கு? ஒரு சூழல் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதை மக்கள் முழுமையாக தன்னுடைய தேவைகள்னு வரும்போது அதை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் போகிறாங்க. அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு மக்களுக்கு கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா இப்போது சார் சொன்ன மாதிரி சட்டங்கள் இனி கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுல மாற்றம் இல்லை. ஆனால் இருக்கக்கூடிய சட்டங்களையே இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான அத்தாரிட்டியுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு மரத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கான யார் அத்தாரிட்டி இருக்காங்க, எந்த அத்தாரிட்டிகிட்ட போனோம்? இப்போ இந்த மாதிரி சென்னை மாதிரி ஒரு இதில் சிஎம்டி இருக்காங்க, இல்லை நகர்ப்புற அமைப்பு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்டால் மரம் அது உடனே ஹைவேஸ்காரங்களை போய் பாரு, அப்படி தான் மக்களை அனுப்புகிறாங்க. இதே இன்னும் வேற இருக்கக்கூடிய ஊர்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு அர்பன் ஏரியாவில் ஒரு மரங்களை பாதுகாக்கிறதுக்கான தேவையான எந்த விதமான வரைவுகளுமே கிடையாது. யார்கிட்ட போய் நீங்கள் எது பண்ணாலும் கடைசியாக ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கூட அது ரொம்ப டைல்யூட்டான சுச்சுவேஷனை தான் போய் அந்த இடத்துல அந்த மரத்துக்கு நியாயமாகவோ அந்த மரத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்ற சில ஆர்வலர்களுடைய இதையோ பார்க்க முடியல. அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் அந்த இடத்துல இருந்த மரத்தை எடுத்துட்டு எங்களுக்கு ரோடு போட்டு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதை பண்ணி தான் ஆகணும்
அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆகி தான் போயிட்டு இருக்கோம். ரமணன் அவர்கள்ட்ட இப்போ வானிலை குறித்து நம்ம தொடர்ந்து நீங்கள் பல ஆண்டுகள் அந்த துறையில் பணியாற்றிருக்கிறீங்க. இப்போ ஓய்வு பெற்றனால இன்னும் கூட நீங்கள் தைரியமாக சொல்லலாம், வானிலை குறித்த அந்த துல்லியமான ஆய்வு அல்லது மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய நிலை நம்மகிட்ட இருக்கா? இப்போ அதாவது மிக துல்லியமான பாருங்க, உலகத்தில் யார்கிட்ட இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கும், கொடுத்துருவாங்க. வானிலையை பொறுத்தவரையிலும் இந்த டெக்னாலஜி கொடுக்க மாட்டேங்கிறதுலாம் கிடையாது. வெளிநாட்டில் என்ன இந்த ஃபோர்காஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த முன்னறிவிப்புக்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வர தரவு கூட இன்ஃபர்மேஷன் கூட பயன்படுத்தி கொள்கிறோம். இப்போ ஒரு புயல் கடக்கிறதுன்னு வச்சுங்க, கணினி சார்ந்த கணிப்பு தான். அதில் வந்து நம்ம இந்தியாவோட கணினி மாத்திரம் எடுத்துக்கொள்வதில்லை, பல வெளிநாட்டு கணினியுடைய ட்ராக் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அனைத்தையும் மீண்டும் ஒரு கணினியில் புகுத்தி அதில் எந்த அளவுக்கு ஒரு ஒருமித்த கருத்து வருகிறது, கான்சென்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தொற்றுமை தான் உங்களுக்கு வெளிப்பாடாக ஃபார்காஸ்டாக வருது. இல்லை, இது நம்மிடமே அந்த அந்த அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிறத ஒப்பீடு பண்ணுறீங்க? ஒப்பீடு பண்ணுறதுன்னு இல்லை, எந்த நாட்டிலையுமே கிடையாது. 100% அப்படிங்கிறது கிடையாது. இது இயற்கைங்க, இயற்கையை நடத்தும் ஒரு இது நிகழ்வு. இது இப்போ வந்து ஒரு புயல் வச்சுங்க, ஒன்று வந்து மசிலிப்பட்டினம் போகிறது, விசாகப்பட்டினம் போகிறது, இல்லை நெல்லூர் போகிறதுன்னா அதை வச்சுப்பாங்க. ஒன்று பர்மா போகிறதுங்கிற கணிப்பை விட்டுருவாங்க, அது இங்கே 180 டிகிரி அவுட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு டைரக்ஷனில் ஒரு இடத்துக்கு போகிறத எடுத்து அதை மீண்டும் புகுத்தி அதிலேருந்து வர கருத்தொற்றுமை தான் உங்களுக்கு வெளிப்பாடாக வருது. நிச்சயமா நிச்சயமா. அதே மாதிரி அது எல்லா நாடும் அதே தான் பண்ணுறதாங்க. இப்போ நாங்களாம் வானியல், அப்புறம் அந்த சமுத்திரவியல், ஓஷனோகிராஃபி, ஜியோமார்ஃபாலஜி இதெல்லாம் நாங்கள் ஒன்றா படித்தவங்க. முதல் சென்டென்ஸே என்ன அப்படின்னா, கிளைமேட்டாலஜியை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் இஸ் அ ஃபினாமினன். ஃபினாமினன் அப்படின்னம்னாலே மாறக்கூடியது, அறுதியிட்டு கூற இயலாதது. இப்போ இந்த வர்தா கூட இவங்க என்ன சொன்னாங்க, விசாகப்பட்டினம் மசூலிப்பட்டினம்னு சொன்னாங்க ஆரம்பத்தில், ஆனால் அது மாறுச்சு. ஏன்னா இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்துட்டு குறுக்கிடுது. இயற்கையினுடைய அந்த பாதைகளை, அதனுடைய போக்கை மாற்றக்கூடிய எண்ணற்ற காரணிகள் இருக்குது. வெப்பநிலை, இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷர் கிரேடியன்ஸு, அப்புறம் இதெல்லாம் பெரிய ஜோன் இது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு நீரோட்டங்கள், இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்னேன், கடலூரை மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னம்னா அடுத்தபடியாக அது ஆந்திராவை தான் தாக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சென்னையினுடைய கோஸ்ட் வந்துட்டு நேரடியாக இருக்கிறதுனால, டியூ டு த நேச்சர் ஆஃப் த கோஸ்ட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஜியாகிரஃபியில். அந்த டியூ டு த நேச்சர் ஆஃப் த கோஸ்ட்னு சொல்லிட்டு அது அப்படியே பயணப்படும். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட எதிர்பார்க்கல, சென்னை குறிவச்சு இது அடிச்சுது. இது வந்துட்டு நம்ம வானிலை வந்துட்டு துல்லியமாக கணிக்கலன்னு சொல்ல முடியாது. அது உருவான ஒரு பொதுவாக ஒன்று சிலர்லாம் வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, முகநூலில் வந்துட்டு சில நேரங்களில் எல்லாத்தையுமே நகைச்சுவையாக்குறாங்க. நீங்கள் அவர் சொன்னார், நாங்கள் பல்வேறுபட்ட தரவுகளை நாங்கள் வச்சுக்கிட்டு அதை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு. அப்போது இதை இவ்வளவு தரவுகள் வைத்திருந்தாலும் கூட நாம் வந்துட்டு ஆமாம் அதையும் தாண்டி அதில் என்ன அப்படின்னம்னா ப்ரிப்பேர்ட்னஸ், தயாராக இருப்பது தான் இங்கே முக்கியமானது. இது வரும்ன்றது தெரியும். இவங்க சொல்லிட்டாங்க 4ஆம் தேதி உருவாகும்னு சொல்லிட்டாங்க, அது 5ஆம் தேதி உருவாச்சு, இன்டென்சிஃபிகேஷன் ஆச்சு, இது நல்லா இன்டென்ஸ் ஆகும், எல்லாத்தையுமே இவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அது வரக்கூடிய அந்த போக்கு வந்துட்டு இந்த மாதிரி மாறின உடனே கடைசியில் அவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சென்னைக்கும் வட தென் ஆந்திரத்திற்கும் இடையே கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த இடத்துல தான் வந்துட்டு இங்கே அரசு ஆட்சி நிர்வாகம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ரெடியாக இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இதை பற்றி அறிதல் புரிதல் வானிலை வழியாக வர்றது வந்துட்டு என்ன அப்படின்னம்னா நிலவரம் தான். ஆனால் இது ஒரு சப்ஜெக்டிவ், இது சயின்ஸ். இயற்கையை பற்றிய முதல் புரிதல் ஆரம்பிக்கப்பட வேண்டிய இடமே வந்துட்டு என்ன அப்படின்னம்னா தட்ப வெப்பநிலை தான். இதுதான் நம்மளுடைய தோலின் நிறம், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய பயிர், நம்மளுடைய சூழல், நம்ம போடுற ஆடை, இது அனைத்தையும் நிர்ணயிக்கின்றது. அப்பொழுது இந்த கல்வியை விட்டுட்டு நம்ம மற்ற கல்வி, மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றதெல்லாம் நான் முக்கியத்துவத்தை குறைக்கல, இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நான் சொல்ல வரேன். முதன்மையானது, ஆமா முதன்மையானது. நிச்சயமா. அதே மாதிரி நீங்க உங்களுடைய ஒரு நேர்காணல் பார்த்த ஞாபகம் எனக்கு, மரங்களுக்கும் மழைக்குமான மழை ரெயின் அதுக்குமான ஒரு நேரடி தொடர்பு எதுவுமே இல்லை, ஆனால் தொடர்ந்து அதை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி ஆகும். அது எந்த அடிப்படையில் அந்த மாதிரி? ஒன்றும் இல்லை, இப்போ கடந்த வருடம் வருஷம் மரத்தை விட்டுன்னு தான் இருக்கும். ஆனால் ஒரு வருஷம் மழை கூட இருக்குது, ஒரு வருஷம் குறைவாக இருக்குது. கடந்த வருடம் 53 விழுக்காடு அதிகமாக இருந்தது, இந்த வருஷம் 66 விழுக்காடு 61 விழுக்காடு குறைவாக இருக்குது. அதனால் அதுக்கு ஒன்று தொடர்பு இல்லைன்னே காட்டும். ஆனால் மரங்கள் மூலம் வெப்பநிலை குறையும். எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் ஒரு நீராவி போக்கு இருப்பதனால கண்டிப்பாக அந்த இடத்தை பொறுத்தவரையிலும் வெப்பநிலை குறையும். 30 வருஷத்துக்கு முன்னாடி வெப்பநிலை கூட இருக்கிறது காரணம் இந்த நகரமயமாதல் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் மழையின் அளவு கடந்த ஒரு 100 வருஷத்துக்கு எடுத்து பார்த்துங்க, ஒரு வருஷம் கூட இருக்கும், ஒரு வருஷம் குறைச்சலாக இருக்கும்.
மாறுபட்டு கொண்டே இருக்கும். திரு வெற்றி செல்வன். நான் வந்துட்டு அதுக்கு நேரடி தொடர்பு அப்படின்னா அவர் மோர் சயின்டிஃபிக்காக அதில் போகும்போது டைவர்ஷன் நம்ம ஒவ்வொரு பிரித்து பார்க்குறோம் இல்லைங்களா, டிஃப்ரெண்ட்ஸாக ஒரு சப்ஜெக்ட் அதுக்குள்ள இன்னொரு சப்ஜெக்ட் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா மரம் அதனுடைய இந்த எக்காலஜியில் மலை சார்ந்து இருக்கக்கூடிய நேரடியான தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப மைனூட்டாக இருக்கும். ஆனால் அந்த மைனூட் பாயிண்ட்டை வந்துட்டு நீங்கள் விட்டு பார்க்க முடியாது, ஹோலிஸ்டிக்காக பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படி. அப்போ இந்த பூமியானதே வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு லிவிங் ஆர்கனைசம் மாதிரி தான் செயல்படுகின்றன என்ற ஒரு கருத்து கயா ஹைபோதிசிஸ் என்று சொல்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டு ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்த பூமியே தனக்கான தட்பவெப்ப சூழ்நிலை அது ஒரு இயங்குநிலையில் தானாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனால இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமாக இருக்கட்டும் அல்லது ஒரு பூச்சி தவறு தனியாக நீ பிரிச்சே பார்க்க முடியாது. எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் டு ஒன் another. இதுவும் சயின்ஸ் தான், இதுவும் பிசிக்ஸ் நமக்கு அனுப்பிச்சது தான். சங்கிலி ஆமா, ஒரு தொடர்ச்சியாக சார்ந்து ஒரு சார்பற்று எதுவுமே வாழ முடியாது. தொடர்ந்து விரிவாக பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு என்னை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு உங்கள் அனைவரை அன்போடு வரவேற்கின்றோம். வர்தா புயலால் கற்றதும் பெற்றதும் என்ற தலைப்பில் நான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மரங்கள் விஷயத்தில் குறிப்பாக இந்த புயலுக்கு அப்புறம் கூட நம்ம அது ஒரு நினைவாக கூட வச்சுக்கலாம். இந்த மரங்கள் விஷயத்தில் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளாக நீங்கள் எதை பார்க்குறீங்க திரு வெற்றி செல்வன்? ஏற்கனவே இருக்கக்கூடிய மரங்களை வந்து பாதுகாப்பது, நகரத்தில் அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன, மற்ற பகுதியில் இருக்க வேண்டிய அரசனுடைய செயல் திட்டங்கள் இவை கொண்டு வரப்படும். அரசனுடைய செயல் திட்டங்கள் ஏற்கனவே இருக்கின்றன. இப்போ காலநிலை மாற்றம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ரொம்ப வேகமாகவும் நடந்துகிட்டு இருக்கு. ஐயா குறிப்பிட்டது போல் அடுத்து ஒரு 15-20 ஆண்டுகளில் இங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை அதிக அளவில் உஷ்ணமாக போயிடுது. நம்ம இன்னும் ஒரு உஷ்ணமான தேசத்தை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்க போகிறோம். இது நடக்க அதே போல் நமக்கான இருக்கக்கூடிய இந்த இயற்கையினால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் அல்லது டிசாஸ்டர்னு சொல்லக்கூடிய இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்குது. புயலாக இருக்கட்டும், நிலநடுக்கங்களாக இருக்கட்டும், ஹீட் வேவ்ஸாக இருக்கட்டும், இவை எல்லாம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற என்று உலகளவில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆய்வுகள் சொல்கின்றன. குறிப்பாக கிளைமேட் சேஞ்சுக்கான இன்டர்நேஷனல் அமைப்புகளும் அதை தான் தெரிவிக்கின்றன. அப்போது இப்படிப்பட்ட நேரத்தில் மரங்களுடைய வளர்ப்பு நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் என்கிறது. அது ஒரு ப்ரூவ்ட் சயின்ஸ். அது நம்ம புதுசாக எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இல்லை, தேவையில்லை. அப்படி இருக்கின்ற போது ஏற்கனவே இருக்கக்கூடிய வனங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், புதிய வனங்களை நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். 2001 கொண்டு வந்தாங்க. இந்த அமைப்பினுடைய தலைமையகமே வந்து சென்னையில் தான் இருக்குது. இவங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸை வந்து பாதுகாத்து அதை வந்து எப்படி அதிகப்படுத்துவது, அதை இன்னும் மேலும் வந்து இயற்கையில் எப்படி கொண்டு போய் செல்வது என்பதற்கான ஒரு முக்கியமான பயன்திட்டம் வேலை அவர்கள் வைத்திருக்கார்கள். ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு சக்சீட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மாவட்டந்தோறும் இதற்கான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கிராமந்தோறும் இதற்கான அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உருவாக்கப்படவில்லை இந்த சட்டத்தின் கீழாக. நிச்சயமா. திரு ஐயநாதன், இந்த மரங்கள் விஷயத்தில் மேற்கொள்ள வேண்டிய உடனடியாக மேற்கொள்ள நடவடிக்கைகளை நீங்கள் எதை பார்க்குறீங்க? இதை வந்துட்டுங்க ஐயா, பிள்ளைகளுக்கு வந்துட்டு இயற்கையின் மீதான ஒரு அன்பை, அவசியத்தை உணர்த்தக்கூடிய ஒரு கல்வி தான் முக்கியமானதுன்னு நான் கருதுகிறேன். ஏன் அப்படின்னம்னா, நம்மளாம் அந்த வளர்ச்சி போக்கில் வந்துட்டு அதற்கு ஒரு விதமாக இந்த வார்த்தை அதிகபட்சமானது ஆனால் உண்மையானது என்ன அப்படின்னா அடிமையாகிவிட்டோம். ஒரு வளத்துக்காக இன்னொரு வளத்தை அழிப்பது அப்படின்றது வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஏற்றுக்கொண்ட ஒரு சொல்லாடல் ஆகிவிட்டது. ஃபார் த சேக் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபார் தி சேக் ஆஃப் நேஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு தஞ்சை தரணியில் வந்துட்டு அந்த மீத்தன் எரிவாயுக்காக வந்துட்டு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்படி பண்ணக்கூடாது. இது உலக நாடுகள் நடக்கிறதில்ல. இயற்கை அப்படின்றது ஒரு வளம். அதே நேரத்தில் புதைந்து கிடக்கக்கூடிய ஏராளமான வளங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் ஒரு வளத்திற்காக இன்னொரு வளத்தை அடிச்சிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா மெர்காரா என்கின்ற ஒரு இடத்துல, அதை சுற்றி உள்ள இடத்துல அதிகமான மழைப்பொழிவு இருக்கக்கூடிய அந்த இடத்துல காடுகளை அழித்து காஃபி எஸ்டேட்டுக்கெல்லாம் மாற்றிக்கிட்டே போனதில் அங்கே மழைப்பொழிவு குறைஞ்சி அங்கே வரக்கூடிய காவிரியில் வரக்கூடிய நீர்வரத்து குறைஞ்சி இன்றைக்கி நமக்கு வரக்கூடிய நீர்வரத்தை அடிக்குது. இதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதான் சொல்ல வர இட்ஸ் அ செயின், இது ஒரு தொடர்ச்சி. அப்போ அந்த மழைப்பொழிவை நாம் காப்பாற்ற வேணும்னா மழைப்பொழிவு நாம் அதிகமாக பெற்ற போது இருந்த அந்த சூழல் என்ன என்பதை நாம் மறுபடியும் வந்துட்டு நினைவு கூர்ந்து அதன் அடிப்படையில் திட்டங்கள் வகுத்து நாம் காப்பாற்றணும். அஃபாரஸ்டேஷன் வந்துட்டு மீண்டும் வனமயமாக்கல் அப்படின்றது அவ்வளோ சாதாரணமான செயல் அல்ல. ஏன்னா இயற்கை ஒரு வனத்தை உருவாக்குவதை விட பல நூற்றாண்டு கால நிகழ்வு. ஒரு ஆறு வந்தது அப்படின்றது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளோட நிகழ்வு. எனவே இதை பற்றிய புரிதல் நம்ம குழந்தைங்க கிட்ட சின்ன வயதுலேருந்துட்டு கொண்டு வரணும்.
ஒரு பள்ளியில் செஞ்சாங்க. ஒரு குழந்தையினுடைய பிறந்த நாள்னா அன்னைக்கு அது கையால் ஒரு மரத்தை நடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சாங்க. அதுதான் வந்துட்டு அது டெய்லி அதுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. அதன் மூலம் வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிணைப்பை ஏற்படுத்தணும். மரம் அப்படின்றது நம்ம போகிற போகில் பார்க்கக்கூடிய மற்றொரு கட்டடம் போன்ற ஒரு காட்சி அல்ல அது. அது வந்துட்டு நம்மளுடைய தேவையான காற்றை கொடுக்கின்றது. நாம் வெளியிடக்கூடிய அந்த நச்சு காற்றை எடுத்துக்கொண்டு மறுபடியும் காற்றை கொடுக்கின்றது. இது அனைவரும் தான் மரநிழல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் அரச மரம்னு சொல்கிறோம், அதனால தான் ஆலமரம்னு சொல்கிறோம். அப்போ இதையெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்விப்பவன இந்த விடயத்தை வந்துட்டு நம்ம பெரியவங்க கிட்டேருந்து நாம் கற்றுக்கிற விடயமாக இருக்கக்கூடாது. ஆசிரியர் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடமாக இருக்கணும். நிச்சயமா திரு சரவணன், புதிய வனங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் விட்டு செல்வணும் சார். அது ஒரு மிகப்பெரிய திட்டமா? அது எந்த அளவுக்கான வாய்ப்புகள்? கண்டிப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம கான்ஸ்டிடியூஷன்லேயே இவ்வளோ பகுதியை வந்து நிலப்பரப்பை வந்து நம்ம வனங்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு கூட இப்போ நம்மக்கிட்ட வந்து அந்த வன பறவைகள் இல்லை. இப்போ 17% என்னமோ தான் நம்ம வந்து இங்கே வனங்கள் வச்சுருக்கோம். இப்போ ரெண்டாவது இதில் இந்த வனங்களை நம்ம உருவாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வனங்கள் எங்கன்னு பண்ணணும்னு இருக்கோமோ அந்த இடத்த பாதுகாப்பு கொடுத்தாலே போதும், இயற்கை வனங்களை உருவாக்கி கொள்ளும். நாம் தனியாக செய்ய வேண்டியது. நம்ம செஞ்சோம்னா அது தோட்டம் விவசாயம். இப்போ அதுலேயுமே வந்து நமக்கு நிறைய ஒருமித்த கருத்துக்கள் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பல திட்டங்களில் வந்து இப்போ நம்ம யூக்கலிப்டஸை பற்றி பேசணும். யூக்கலிப்டஸ் இவ்வளோ மோசமானது. இப்போ நான் பேப்பர் மில் வந்து அவங்களுக்கு தேவையான மரம் வேணும்னா இப்போ யூக்கலிப்டஸை தான் வந்து ப்ரொமோட் பண்ணி அதை வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைவேம்பு அப்படின்ற ஒரு கிராப். அதை வந்து எல்லாரும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பிளைவுட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. இன்றைக்கி பிளைவுட் இண்டஸ்ட்ரிக்காரன் எதுவும் அதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி அந்த மரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதற்காக செலவு செய்த பொருள் எவ்வளோ, தண்ணீர் எவ்வளோ, உழைப்புகள் எவ்வளோ, எல்லாமே வீணாகி இருக்குது. ஸோ இதில் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் இது மாதிரி இருக்கக்கூடிய பப்ளிக்கோடைய ஒப்பீனியன்ஸை நிறையா கலெக்ட் பண்ணி ஒரு ஒருமித்த கருத்தை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை பண்ணணும். இது யாரோ உட்காந்து ஒரு ஐடியா பண்ணி உடனே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டராக போட்டு அதை கீழே வந்து தே ஆர் ஃபோர்சிங் இட். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் தான் நம்ம இருக்க முடியுமே தவிர, புரிதல்ன்றது வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும், இவங்களுக்கு ஒரு எல்லாருக்கும் புரிதல்கள் இருக்கும். இந்த புரிதல்கள் எல்லாருடைய புரிதல்களுடைய ஒரு ஒருமித்த கருத்தை வச்சா தான் நம்ம வந்து பாதுகாப்பு கொடுத்து ஒரு வனத்தை உருவாக்க முடியும். ஒரு வனத்தை உருவாக்கணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீர் ஆதாரம் பெருகும். இந்த புவி வந்து இன்னும் ரொம்ப சுலபமாக இருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டு இருக்கோம். திரு ரமணன் தொடங்கலாம் நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம பாதிப்புக்குள்ளான பாதித்த நம்ம சுனாமி, சென்ற ஆண்டு பெருமழை, இப்போது வந்த வர்தா புயல், இதுல இருந்து நம்ம ஏதாவது பாடம் கற்றுக்கொண்டோமா இல்லையா, இல்லை தொடர்ந்து அடுத்து நம்ம போய்கிட்டே இருக்கோமா? இப்போது அது எப்படின்னாக்கா 2014 டிசம்பரில் மழையே இல்லை, அதனால் வர வாரம் மாறக்கூடியது. இதுலேருந்து கற்கிறது எப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தானே புயல் வந்தது. புயல் வந்தபொழுது என்னன்னாக்கா ஒரு ஃபேக்ட்ரி ஒன்றுக்கு போனேன். அது வந்து பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துக்கு அருகாமையில் உள்ள ஒரு சால்ட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. நீங்கள் இவ்வளோ தூரம் என்னென்ன செலவு பண்ணீங்கன்னு கேட்டேன். ஏதோ செலவு பண்ணலாம் சொன்னார். சொன்ன அப்புறம் இந்த புயல் மாறி போயிருந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் இருக்குன்னு. பெரிய நஷ்டம்லாம் ஆகாது சார், ஆயிருக்காது சார். எப்படி சொல்கிறீங்கன்னு. நீங்கள் புயல் வருது இந்த பகுதின்னு சொன்னேன். நான் கூரையை வந்து பலப்படுத்தினேன். இந்த புயல் இல்லாட்டால் எதிர்காலத்தை எனக்கு பயன்படுத்தக்கூடியது. அடுத்தது இந்த மரங்கள்லாம் கொஞ்சம் இந்த கிளைகள்லாம் வெட்டினேன். அது மாத்திரம்தான் செலவு. டீசலை வந்து நிறைய வாங்கி வச்சினோம். அது ஊசி போகிற பண்டம் இல்லை, இன்றைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு பயன்படுத்த போகிறது. அப்புறம் எங்கள் ஸ்டாஃபெல்லாம் உள்ளே இருக்க சொன்னேன். நிறைய உணவு வாங்கினோம். அடுத்தது அந்த உணவை எங்கள் மக்களுக்கும் கொடுத்தோம், பக்கத்தில் இருக்கிற வில்லேஜும் கொடுத்தோம். அப்படி புயலை வேறு டேரக்ஷனில் போனாலும் கொடுத்துருப்போம், எல்லோரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அது பாசிட்டிவ் திங் தான். அதனால் இந்த செலவு பிரான்ச் கட் பண்ணதான் அது பெரிய செலவு இல்லைனாங்க. ஸோ அந்த அளவில் நம்ம வந்து நோக்கினோன்னாக்கா எந்த பிரச்சனையுமே கிடையாது. நிச்சயமா சுருக்கமாக எல்லாருமே சுருக்கமாக கருத்துக்களை பதிவு பண்ணி, இந்த இயற்கை சீற்றங்களால் நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் சுருக்கமாக? சார், நம்ம இயற்கை சீற்றங்கள் ஒவ்வொரு தடவை ஏற்படும் போது அதை ஒரு 2 நாள் பேசுகிறோம், அதுக்கப்புறம் அதை மறந்துடுறோம். அதை பற்றி நம்ம கற்றுக்கிறது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய நிலைப்பாடு வந்து நம்ம வந்து இயற்கைக்கு வந்து ஒரு கடைசி ப்ரையாரிட்டி தான் நம்ம கொடுத்து அதை வச்சுக்கிட்டு இருக்கோம். எப்பயுமே அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்குது. இன்றைக்கி இது சென்சிட்டிவாக இருக்குது. தானே புயல் வந்தப்போ நம்ம கற்றுக்காததை, இல்லை அதுக்கு முன்னாடி வந்த புயல்கள் வந்தப்போ கற்றுக்காததை, பதிவுகளை நம்ம வந்து பார்த்து அதுக்கான நிலைப்பாடுகளை நம்ம எடுத்திருந்தோம்னா வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டில் வந்திருப்போம். ஸோ இது ஒரு 4 நாள் வந்து நம்ம இதை பரபரப்பாக பேசிடுறோம். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இந்த நிலைப்பாட்டிலேயே தான் இருப்போமே தவிர இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு புயல் இயல்பானவரும் நம்ம வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பிடுதுங்கிறீங்க.
திரு வெற்றி செல்வன். நான் 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று, அரசனுடைய புரிதல் அவர்களுடைய நடவடிக்கை எந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி சிவில் சமூகத்தினுடைய புரிதல் நடவடிக்கை. சமூகத்தினுடைய புரிதல் வந்து அதிகமாக இருக்குது. இயற்கை குறித்தான, இந்த காலநிலை மாற்றம் குறித்தான, இந்த பேரிடர் குறித்தான புரிதல் அதிகமாக இருக்குது. செயல்பாடு குறைந்த அளவில் தான் இருக்கின்றது. அரசுக்கு புரிதல் இல்லை, செயல்பாடில் சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மாற்றம் இருக்குங்கிறீங்க. இருக்கு, பணத்துக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க, அது சொல்கிறாங்க. திரு ஐயனார். இயற்கை சீற்றம்ன்றதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இயற்கை வந்துட்டு எல்லாமே பெரிய அளவுக்கு தான் தரும். அதுக்கு அளவுலாம் கிடையாது. மழையினாலும் அது பெருசாக தரும், புயலாக இருந்தாலும் பெருசாக தரும், எல்லாமே பெருசு தான் தரும். தராமையும் போகுது. ஆமாம், தராமையும் போயிடும். தரும்போது நம்ம வச்சுக்கிறணும், அதுக்கு தான் மனிதன். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இயற்கையை சார்ந்து தான் மனித வாழ்க்கை அமைஞ்சிருக்கே ஒழிய இயற்கையை வளைத்தோ சாய்த்தோ வாழ முடியாது. இது அரசுகளும் பெருநிறுவனங்களும் புரிஞ்சு கொள்ளணும். வளர்ச்சிக்காக இயற்கையை அத்துமீறலான்னு நீங்கள் போனீங்க அப்படின்னோம்னா அது வந்துட்டு நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நேரலை நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். வர்தா புயலால் கற்றதும் பெற்றதும் என்ற தலைப்பில் நாம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினோம். அது துறை சார்ந்த நிபுணர்கள் பல்வேறு கருத்துக்களை இங்கே நமக்கு முன்வைத்திருக்கிறார்கள். பல உபயோகமான தகவல்கள் இந்த திண்ணையின் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக பெற்றிருக்க முடியும் என்று நாம் நம்புகின்றோம். அதே நேரத்தில் இந்த இயற்கை சார்ந்த திரு ஐயநாதன் அவர்கள் அடிக்கடி கோடிட்டு கூறியது போல இந்த இயற்கையோடு இணைந்த ஒரு வளர்ச்சி என்பது நமக்கு தேவையாக இருக்கின்றது. இதிலிருந்து நாம் நிச்சயமாக பாடம் கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அந்த பாடத்தை நினைவில் வைத்து அடுத்தடுத்து செயல்பாட்டுக்கு வரும்போது நமக்கு பல இடையூறுகள் வருகின்றன, அல்லது அது அந்த நேரத்தில் மறந்துவிட்டு நமது வழக்கமான பணிகளுக்கு செல்லக்கூடிய நிலையும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்ந்தால் நிச்சயம் இயற்கை இயற்கை நமக்கு என்ன பாடத்தை, இன்னும் பலமான பாடத்தை கற்பிக்க வேண்டுமோ அதை தொடர்ந்து கற்பித்து கொண்டுதான் இருக்கும். எனவே இது மக்கள் மட்டுமல்ல, அல்லது அரசு மட்டுமல்ல, எல்லோரும் சேர்ந்து இழுக்க வேண்டிய ஒரு தேர் என்பதை நான் நிச்சயம் மறந்துவிடக்கூடாது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் 4 பேருக்கும் திண்ணையின் சார்பில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரலை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.